சிவரஞ்சனி. இனி அடுத்ததாக சூப்பர் 60 பகுதியை பார்க்கலாம். கொரோனா பரவல் அதிகரித்து வரக்கூடிய நிலையில் மருத்துவமனைகளில் முகக்கவசம் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அனைத்து மருத்துவமனைகளில் இன்று முதல் முகக்கவசம் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் தினசரி கொரோனா பாதிப்பு மெல்ல மெல்ல உயர்ந்து வருகிறது. ஒரே நாளில் 139 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மாநிலம் முழுவதும் 777 பேர் சிகிச்சையில் உள்ளனர். தொற்று பரவல் அதிகரித்திருப்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மருத்துவமனைகளில் முகக்கவசம் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. மருத்துவர்கள், செவிலியர்கள், முன்களப் பணியாளர்கள் மற்றும் மருத்துவமனைகளுக்கு செல்லும் நோயாளிகள், அவர்களின் உறவினர்கள் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும் என மருத்துவத்துறை தெரிவித்துள்ளது. அரசு மருத்துவமனைகளில் மட்டுமின்றி அனைத்து தனியார் மருத்துவமனைகளுக்கும் இந்த உத்தரவு பொருந்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வைக்கம் நூற்றாண்டு விழாவில் கலந்து கொள்வதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேரளா புறப்பட்டு சென்றார். கடந்த 1924ஆம் ஆண்டு மார்ச் 30ஆம் தேதி சமூக நீதிக்காகவும் தீண்டாமைக்கு எதிராகவும் கேரளாவின் வைக்கம் பகுதியில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இப்போராட்டத்தை பெரியார் முன்னின்று நடத்தியதால் அவர் வைக்கம் வீரர் என்று அழைக்கப்பட்டார். இந்நிலையில் கேரள அரசின் சார்பில் நடைபெறக்கூடிய வைக்கம் போராட்டத்தின் நூற்றாண்டு தொடக்க விழாவில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொள்கிறார். இதற்காக சென்னையிலிருந்து விமானம் மூலமாக முதலமைச்சர் கொச்சிக்கு புறப்பட்டார். அங்கிருந்து சாலை மார்க்கமாக குமரகம் செல்லும் அவர் தனியார் நட்சத்திர விடுதியில் ஓய்வெடுக்க உள்ளார். இதைத் தொடர்ந்து பிற்பகல் 3 மணிக்கு விடுதியிலிருந்து முதலமைச்சர் வைக்கம் செல்கிறார். அங்கு தமிழ்நாடு அரசு சார்பில் நிறுவப்பட்டுள்ள பெரியார் சிலைக்கு முதலமைச்சர் மலர் தூவி மரியாதை செலுத்துகிறார். பிறகு நூற்றாண்டு விழா நிகழ்ச்சியில் 2 மாநில முதலமைச்சர்களும் கலந்து கொள்ள உள்ளனர். நிகழ்ச்சியை முடித்துவிட்டு கொச்சியில் இரவு தங்கும் முதலமைச்சர் ஞாயிற்றுக்கிழமை காலை விமானம் மூலமாக சென்னை திரும்ப உள்ளார். பாலியல் குற்றச்சாட்டு தொடர்பாக கலாஷேத்ரா உதவி பேராசிரியர் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. கலாஷேத்ரா கல்லூரி உதவி பேராசிரியர் உட்பட 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் மாணவ மாணவிகள் தங்கள் போராட்டத்தை திரும்பப் பெற்றனர். கலாஷேத்ரா கல்லூரியின் முன்னாள் மாணவி அடையாறு அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்தார். அதில் 2017ஆம் ஆண்டிலிருந்து உதவி பேராசிரியர் ஒருவர் வாட்ஸ்அப் போன் காலில் தொடர்ச்சியாக தனக்கு பாலியல் தொல்லை அளித்து வந்ததாக குற்றம் சாட்டியிருந்தார். இதனைத் தொடர்ந்து உதவி பேராசிரியர் ஹரிபத்மன் மீது 3 பிரிவுகளின் கீழ் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டம், பெண்ணின் அடக்க உணர்ச்சிக்கு குந்தகம் விளைவித்தல், கொலை மிரட்டல் விடுத்தல் ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக மாணவிகள் அறிவித்தனர். Namaskaram. We are dispersing the protest for now, and we would like to thank A.S. Kumari ma'am for her immense support and the confidence she gave us. பாலியல் குற்றச்சாட்டில் தொடர்புடைய உதவி பேராசிரியர் ஹரிபத்மன் ஹைதராபாத்தில் இருப்பதாக கூறப்படக்கூடிய நிலையில் இன்று கைது செய்யப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பாலியல் குற்றச்சாட்டு குறித்து கலாஷேத்ரா கல்லூரி மாணவிகளிடம் நடத்தப்பட்ட விசாரணை தொடர்பாக திங்கட்கிழமை அறிக்கை சமர்ப்பிக்க உள்ளதாக மாநில மகளிர் உரிமை ஆணைய தலைவர் குமாரி தெரிவித்துள்ளார். சென்னை திருவான்மியூர் கலாஷேத்ராவில் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த பேராசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தொடர் போராட்டம் நடைபெற்று வருகிறது. பேராசிரியர்கள் ஹரிபத்மன், சஞ்சித் லால், சாய் கிருஷ்ணன், ஸ்ரீநாத் ஆகியோரை பணி நீக்கம் செய்ய மாணவிகள் வலியுறுத்தியுள்ளனர். இந்த சூழலில் கலாஷேத்ரா கல்லூரியில் மாணவிகளிடம் மகளிர் ஆணையத்தின் தலைவர் குமாரி நேரில் விசாரணை நடத்தினார். அதன் பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் விடுப்பில் இருந்த சில மாணவிகளிடம் வீடியோ காலில் பேசியதாகவும் அவர்களின் கருத்துக்களை அறிக்கையாக அரசிடம் வழங்குவதாக கூறினார். 4 பேர் மேல சொல்லியிருக்காங்க. அது நம்ம எல்லாத்தையும் அறிக்கையில் தான் எழுத முடியும். நம்ம எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் அது. அதனால நான் அறிக்கை கொடுத்த அப்புறம் நாங்கள் ப்ரெஸ் மீட் வைங்க, அப்போ நான் என்னென்ன கொடுத்துருக்கேன்னு நான் உங்களுக்கு சொல்லுவேன். நாங்கள் எனக்கு பஞ்சா கொடுத்துருக்காங்க, நான் இன்னும் என்னல. 2008ஆம் ஆண்டிலிருந்தே பாலியல் புகார்கள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் குமாரி தெரிவித்தார். இவங்க சொல்றது 2008லேருந்து இருக்குதுன்னு சொல்றாங்க. அதில் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் 1-2 பேர் என்கிட்ட பேசினாங்க. அவங்க அதை கம்ப்ளைண்ட்டாகவும் கொடுக்க சொல்லியிருக்கேன், எனக்கு கம்ப்ளைண்ட்டாகவும் கொடுக்குறாங்க. இது தொடர்பாக விரைவில் அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கலாஷேத்ரா கல்லூரியில் தவறு செய்தவர்கள் மீது கட்டாயம் நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கலாஷேத்ரா கல்லூரி பேராசிரியர்கள் மீது மாணவிகள் அளித்துள்ள பாலியல் புகார் தொடர்பாக சட்டப்பேரவையில் காங்கிரஸ், பாமக, விசிக, தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பில் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. இதற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலாஷேத்ராவில் பாலியல் துன்புறுத்தல் நடந்ததாக டிஜிபிக்கு தேசிய மகளிர் ஆணையம் கடிதம் எழுதியிருந்ததாகவும் அதன்பின் இந்த விவகாரத்தை தாங்கள் முடித்துவிட்டோம் என தேசிய மகளிர் ஆணையமே டிஜிபிக்கு கடிதம் எழுதியதாகவும் குறிப்பிட்டார். வருவாய் கோட்ட அலுவலர், வட்டாட்சியர், காவல் இணை ஆணையர், துணை ஆணையர் மற்றும் அலுவலர்கள் நேரடியாக விசாரணை நடத்தியுள்ளதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். அரசை பொறுத்தவரை இந்த விவகாரத்தில் உரிய விசாரணை மேற்கொள்ளப்பட்டு குற்றச்சாட்டு உறுதியானால்
தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது உரிய சட்ட ரீதியான நடவடிக்கை கட்டாயம் எடுக்கப்படும். மாணவிகளின் பாதுகாப்பிற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். கலாட்சேத்ரா கல்லூரி மீதான பாலியல் புகார் குறித்து உரிய விசாரணை நடத்த வேண்டும் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய இவர் கலாட்சேத்ரா மீதான பாலியல் புகார் தமிழ்நாட்டிற்கு நல்லதல்ல என கூறினார். கலாட்சேத்ராங்கிறது ஒரு பெரிய புகழ் வாய்ந்த ஒரு நிறுவனம். அதனால அதில் இது போன்ற குற்றச்சாட்டுகள் வருவதே அது அந்த நிறுவனத்திற்கும் நமது தமிழ்நாட்டுக்கும் ஒரு வெட்கக்கடான விஷயமா இருக்கு. அதனால் உரிய நடவடிக்கை அரசாங்கம் எடுக்க வேண்டும். முன்னதாக கலாட்சேத்ரா கல்லூரி மாணவிகள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட குற்றச்சாட்டு தொடர்பாக சட்டப்பேரவையில் காங்கிரஸ், விசிக, பாமக, தமிழக வாழ்வுரிமை கட்சி உறுப்பினர்கள் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து பேசினர். அப்போது இந்த சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினர். இதற்காக நியமிக்கப்பட்ட கல்லூரி குழுவினுடைய விசாரணை குழுவையும் தற்போது அவர்கள் நிறுத்திக் கொண்டார்கள். காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரையும் அந்த நிறுவனம் திரும்ப பெற்றுக் கொண்டது. அதனால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் காவல்துறையும் இதில் விசாரித்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்ட அந்த மாணவ செல்வங்களுக்கு நீதி கிடைக்க வழிவகை காண வேண்டும் என்று பேரவைத் தலைவரின் வாயிலாக கவனத்தை ஈர்த்து அமர்கிறேன். இது தொடர்பாக அறிக்கை விடுத்துள்ள தேமுதிக தலைவர் விஜயகாந்த், மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த பேராசிரியர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். கலாட்சேத்ரா கல்லூரியில் பாலியல் புகாருக்கு ஆளானவர்களின் நடன நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹைதராபாத்தில் மார்ச் 31 முதல் ஏப்ரல் 2 வரை 3 நாட்களுக்கு நடன நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இதில் சூடாமணி பிரதானம் என்ற தலைப்பில் கலாட்சேத்ரா கல்லூரி சார்பில் நடன நிகழ்ச்சி நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் தற்போது கலாட்சேத்ரா கல்லூரி மாணவிகள் பாலியல் புகார் சர்ச்சையை எழுப்பியுள்ளதால் நிகழ்ச்சியை ரத்து செய்ய வேண்டும் என மாணவிகள் வலியுறுத்தி வந்தனர். மேலும் மாணவிகளுடன் நிகழ்ச்சிக்கு சென்றுள்ள பேராசிரியர் உள்ளிட்ட 4 பேரையும் திரும்ப அழைக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர். இந்நிலையில் புகாருக்கு ஆளானவர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்காமல் திரும்ப அழைப்பது குறித்து கல்லூரி நிர்வாகம் ஆலோசனை நடத்தியதை தொடர்ந்து அந்நிகழ்ச்சியானது ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் ஹைதராபாத் நடன நிகழ்ச்சிக்காக சென்றவர்கள் சென்னை திரும்புகின்றனர். அதிமுக பொதுக்குழு தீர்மானங்கள் மற்றும் பொதுச் செயலாளர் தேர்தலுக்கு எதிராக ஓபிஎஸ் தரப்பினர் தாக்கல் செய்த மனுக்கள் மீதான விசாரணையை நாளை மறுதினத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தல் வழக்கில் ஓபிஎஸ் தரப்புக்கு இடைக்கால நிவாரணம் வழங்குவது குறித்து வரும் திங்கட்கிழமை முடிவு செய்யப்படும் என உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. அதிமுக பொதுக்குழு தீர்மானங்கள் மற்றும் பொதுச் செயலாளர் தேர்தலை ரத்து செய்ய கோரி ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் தாக்கல் செய்த மனுக்களை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி குமரேஷ் பாபு தள்ளுபடி செய்தார். இந்த உத்தரவை எதிர்த்து ஓபிஎஸ் தரப்பினர் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுக்கள் நீதிபதிகள் மகாதேவன், முகமது ஷஃபீக் அமர்வில் விசாரணைக்கு வந்தன. அப்போது நிலுவையில் உள்ள பிரதான வழக்கை ஏன் விசாரித்து முடிக்கக்கூடாது என நீதிபதிகள் வினவினர். பிரதான வழக்கை விசாரித்து முடிக்க 6 மாத காலம் ஆகும் என்பதால் இடைக்கால நிவாரணம் வழங்க ஓ பன்னீர்செல்வம் தரப்பு கோரிக்கை விடுத்தது. இதையடுத்து வாதிட்ட எடப்பாடி பழனிசாமி தரப்பு உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் பொதுக்குழு கூட்டம் செல்லும் என கூறிவிட்டதால் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகள் இல்லை என்பது உறுதியாவதாக தெரிவித்தது. வழக்கு தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதிகள் வரும் திங்கட்கிழமைக்கு விசாரணையை ஒத்திவைத்தனர். அன்றைய தினம் இடைக்கால நிவாரணம் வழங்க வேண்டுமா அல்லது இறுதி விசாரணையா என முடிவெடுக்கப்படும் என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டதற்கான ஆவணங்கள் இந்திய தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பிக்கப்பட்டன. அதிமுக பொதுக்குழு தீர்மானங்கள் மற்றும் பொதுச் செயலாளர் தேர்தலை எதிர்த்து ஓ பன்னீர்செல்வம் தரப்பினர் தொடர்ந்த வழக்குகள் தள்ளுபடி செய்யப்பட்டதை அடுத்து அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அண்மையில் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டார். தொடர்ந்து பொதுச் செயலாளர் தேர்வு செய்யப்பட்டதற்கான சான்றிதழை தேர்தல் நடத்தும் ஆணையர்களான நத்தம் விஸ்வநாதன் மற்றும் பொள்ளாச்சி ஜெயராமன் ஆகியோர் எடப்பாடி பழனிசாமியிடம் வழங்கினர். இந்நிலையில் எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டதற்கான ஆவணங்கள் தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. இந்திய தேர்தல் ஆணையம், தமிழக மாநில தேர்தல் ஆணையம், தலைமை தேர்தல் அதிகாரி என அனைவருக்கும் ஆவணங்களை அதிமுக வழங்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது. சட்டப்பேரவையில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு குறித்து அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்த கருத்தால் சிரிப்பலை எழுந்தது. மதுரையில் மாடு பிடிப்பதுதான் பிரசித்தி பெற்றது என்ற போதிலும் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு புலிவாலை பிடித்ததாக சட்டப்பேரவையில் அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்ததால் சிரிப்பலை ஏற்பட்டது. சட்டப்பேரவையில் வினாக்கள் விடைகள் நேரத்தில் உரையாற்றிய முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு, மதுரையில் தொழில் வளர்ச்சி இல்லாத நிலையில் மெட்ரோ ரயில் சேவையை கொண்டு வந்து எந்த பயனும் இல்லை என்று கூறினார். மதுரை மக்கள்லாம் ஆஹா ஓஹோ
என்று நம்ம தென்னரசு அவர்களை பாராட்டணும் கேட்டு மாண்பு பேரவைத் எல்லாம் கேட்டு அமைகிறேன். அப்போது குறுக்கிட்டு பேசிய சபாநாயகர் 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சியில் செய்யாததை தற்போது செய்வீர்களா என்று முன்னாள் அமைச்சர் கேள்வி எழுப்புவதாக கூறினார். இது அவை உறுப்பினர்கள் மத்தியில் சிரிப்பலையை ஏற்படுத்தியது. 10 வருஷம் அமைச்சராக இருந்திருக்கேன், ஒன்றும் இல்லைன்னு வருத்தப்படுத்திய இந்த அமைச்சராவது தருவாங்களான்னு பார்ப்போம். பின்னர் செல்லூர் ராஜுவின் கருத்திற்கு பதிலளித்த தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு, மதுரை மக்கள் மட்டுமல்லாது தமிழ்நாட்டு மக்களே செல்லூர் ராஜுவை பார்த்து ஆகா ஓஹோ என்று கூறியதாக தெரிவித்தார். மதுரை மண்ணில் இருந்த அந்த வீரம், மதுரையில் எல்லாரும் மாடு தான் பிடிப்பாங்க, நீங்க பார்த்துருக்கீங்க. அண்ணன் செல்லூர் ராஜு அண்ணன் புலியை போய் புலி வாழையே பிடிச்சிட்டு வந்து நின்னார். படத்தை எல்லாம் பார்த்தீங்கன்னா போட்டு. மேலும் தென் மாவட்டங்களில் தொழில் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தி உள்ளதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு கூறினார். உதகை அருகே குடிநீரில் மனித கழிவு கலக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இது தொடர்பாக 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். புதுக்கோட்டை வேங்கை வயலில் குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மலம் கலந்திருந்தது தொடர்பான சம்பவம் தமிழகம் முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இது தொடர்பான விசாரணை நடைபெற்று வரும் சூழலில் உதகையில் குடிநீரில் மனித கழிவு கலக்கப்பட்ட சம்பவம் அரங்கேறியுள்ளது. நஞ்சநாடு ஊராட்சிக்கு உட்பட்ட நரிக்குடியாடா கிராமத்தில் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் உள்ளன. இக்கிராம மக்களுக்கு தேவையான குடிநீர் அருகே உள்ள சோலைக்காட்டில் கட்டப்பட்டுள்ள தடுப்பணையில் இருந்து விநியோகிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் வாகனம் மூலம் மனித கழிவு அகற்றும் தனியார் நிறுவனத்தினர் அக்கழிவுகளை இத்தடுப்பணைக்கு அருகே கொட்டிச் சென்றதாக கூறப்படுகிறது. கொட்டப்பட்ட அக்கழிவுகள் தடுப்பணை குடிநீரில் கலந்ததைக் கண்டு கிராம மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். பின்னர் தகவல் அறிந்து விசாரணை மேற்கொண்ட போலீசார் சம்பந்தப்பட்ட வாகனத்தை பறிமுதல் செய்து 2 பேரை கைது செய்தனர். இப்போ அந்த ஊர் மக்களுக்கு நாங்கள் வெளியெடுத்து குடி தண்ணி கொடுத்துட்ருக்குறோம். 3 நாளாக குடி தண்ணி கொடுத்துட்ருக்குறோம். இனி இப்போ அவங்களுக்கு ஹவுஸ் கனெக்ஷன் ஜேஜேஎம் ஹவுஸ் கனெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்னும் 2-3 நாளில் நிரந்தரமான நல்ல தண்ணியை அவங்களுக்கு வந்துடும். கடந்த சில மாதங்களாகவே இதுபோன்ற சம்பவங்கள் நடப்பது மக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. வேங்கை வயல் சம்பவத்தை போல தருமபுரி மாவட்டம் சிவாடியில் குடிநீர் தொட்டியில் இளைஞர்கள் சிலர் சிறுநீர் கழித்ததாக பரபரப்பு புகார் எழுந்திருக்கிறது. சிவாடி கிராமத்தில் 5 கிராம மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி பட்டியல் சமூகத்தினர் வசிக்கும் பகுதியில் அமைந்துள்ளது. இத்தொட்டி மீது ஏறிய இளைஞர்கள் 3 பேர் மது மற்றும் கஞ்சா போதையில் சிறுநீர் கழித்ததாக கூறப்படுகிறது. மேலும் அவர்கள் பொதுமக்கள் மற்றும் டேங்க் ஆபரேட்டரை கீழே இறங்கிய போது போதையில் கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது. தொட்டியில் குடிநீர் விநியோகம் நிறுத்தப்பட்டு குடிநீர் சோதனைக்கு எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் நீர் முழுவதும் வெளியேற்றப்பட்டு வருவாய் அலுவலர் மற்றும் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் வழங்கும் அலுவலர் உள்ளிட்டோர் தொட்டியை நேரில் ஆய்வு செய்தனர். இது தொடர்பாக ஊராட்சி நிர்வாகம் சார்பில் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருக்கும் நிலையில் இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கைதிகளின் பற்களை பிடுங்கியதாக அம்பாசமுத்திரம் உதவி கண்காணிப்பாளர் மீது தேசிய மனித உரிமை ஆணையத்திலும் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் கைதிகளின் பல் பிடுங்கப்பட்ட விவகாரத்தில் ஏஎஸ்பி பல்பீர் சிங் விசாரணைக்கு நேரில் ஆஜராக மாநில மனித உரிமை ஆணையம் சம்மன் அனுப்பியுள்ளது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் ஏஎஸ்பியாக இருந்த பல்பீர் சிங் விசாரணை கைதிகளின் பற்களை பிடுங்கி கொடூரமாக தாக்கி சித்திரவதை செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக மனித உரிமை ஆணையம் விசாரணை நடத்தி வரும் நிலையில் பாதிக்கப்பட்ட 5 பேர் சென்னையில் உள்ள அலுவலகத்தில் டிஎஸ்பி சுந்தரேசன் முன் ஆஜராகினர். அப்போது காவல் நிலையத்தில் தங்களின் பற்களை பிடுங்கி சித்திரவதை செய்ததுடன் கண்மூடித்தனமாக தாக்கியதாக வாக்குமூலம் அளித்தனர். கிளவுஸ் போட்டிருக்காங்க, எங்களுக்கு ஆபரேஷன் பண்றாங்களா, அதனால அப்படி கிளவுஸ் போட்டு அந்த வாயை பிளக்க சொல்லி ஒரு ஜல்லி இருக்கும்ல, அந்த கடையால் ஒன்றை ஜல்லி, அந்த காங்கிரீட் போடுவோம்ல, அந்த ஜல்லியை வச்சு இந்த பல்லில் இப்படி வச்சு பல்ல தட்டுறாங்க. ஐயோ அம்மான்னு கத்துறோம், கத்தலாம் முடியல, அதுக்குள்ள ஒரு ஜல்லியை வாய்க்குள்ள விட்டுட்டு தான் இன்னொரு ஜல்லியை வச்சு அடிப்பாப்ல. காவல்துறையினர் தங்களை மிரட்டியதால் அச்சத்தின் காரணமாகவே புகார் அளிக்காமல் இருந்ததாக வாக்குமூலம் அளித்தனர். அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிச்சிருக்கணும், தெரிவிக்கல. அப்ப அவங்க கடமையை தவறி இருக்காங்க, அவங்களும் அதுக்கு உடந்தையா இருந்திருக்காங்க. இவங்கள போய் இல்லீகலா கூட்டு வந்தவங்க இப்படி நிறைய பேர் இருக்காங்க. இந்த நிலையில் தேசிய மனித உரிமை ஆணையத்தில் அளிக்கப்பட்ட புகார் ஏற்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் மாநில மனித உரிமை ஆணையத்தின் விசாரணையுடன் சேர்த்து தேசிய மனித உரிமை ஆணையமும் விரைவில் விசாரணையை மேற்கொள்ளும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நெல்லை அம்பாசமுத்திரத்தில் ஏஎஸ்பி பல்பீர் சிங்கால் பாதிக்கப்பட்டதாக கூறப்படும் செல்லப்பா என்பவர் நெல்லை சிவந்திபுரம் அருகே ஒரு கும்பலுடன் மோதலில் ஈடுபட்ட சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. முன்விரோதம் காரணமாக அருண்குமார் என்பவரை வெட்டியதால்
சிறைக்கு சென்ற செல்லப்பா ஜாமீனில் வெளியே வந்துள்ளார். இந்நிலையில் அருண்குமாரின் உறவினர்கள் செல்லப்பாவையும் அவரது சகோதரர்களையும் தாக்கும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. இதனால் பல்பீர் சிங் விவகாரத்தில் அடுத்தடுத்து திருப்பங்கள் ஏற்பட்டுள்ளன. டெல்லியில் காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டம் வரும் 11ஆம் தேதி நடைபெறவுள்ளது. காவிரி நீரளவு மற்றும் பங்கீடு தொடர்பாக மாதத்திற்கு ஒருமுறை அல்லது 3 மாதத்திற்கு ஒருமுறை காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டம் நடத்தப்பட்டு வருகிறது. அதன்படி வரும் 11ஆம் தேதி காவிரி மேலாண்மை ஆணைய தலைவர் SK ஹல்தர் தலைமையில் டெல்லியில் கூட்டம் நடைபெறவுள்ளது. இதில் தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா மற்றும் புதுச்சேரி ஆகிய 4 மாநிலங்களைச் சேர்ந்த நீர்வளத்துறை அதிகாரிகள் கலந்து கொள்ள உள்ளனர். இதில் மழை பொழிவு, காவிரி ஆற்றில் நீர் இருப்பு மற்றும் பாசனத்திற்கான நீர் தேவை குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. இதனிடையே இந்த கூட்டத்தில் மேகதாது அணை விவகாரம் குறித்து ஆலோசிக்கக்கூடாது என தமிழ்நாடு அரசு தரப்பில் விடுக்கப்பட்ட கோரிக்கை ஏற்கப்பட்டுள்ளது. அதன்படி காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தின் விவாத பட்டியலில் மேகதாது அணை விவகாரம் சேர்க்கப்படவில்லை. ஆந்திர மாநிலத்தில் கோயில் திருவிழாவில் இரு தரப்பினருக்கிடையே கடும் மோதல் ஏற்பட்டது. நந்தியாலா மாவட்டத்தில் உள்ள மந்தப்பள்ளி கிராமத்தில் கோவில் திருவிழாவை யார் முன்னின்று நடத்துவது என்பது தொடர்பாக இரு தரப்பினருக்கு பிரச்சனை ஏற்பட்டது. வாக்குவாதம் முற்றி கைகலப்பாக மாறியதை தொடர்ந்து மோதல் வெடித்தது. அப்போது இரு தரப்பினரும் ஒருவரை ஒருவர் கட்டைகள், கம்பு, கற்கள் ஆகியவற்றால் கடுமையாக தாக்கிக் கொண்டனர். திருவிழாவையொட்டி பாதுகாப்பு பணிக்கு வந்த போலீசார் திடீர் மோதலை உடனே தடுக்க தடுமாறினர். பின்னர் தாக்குதல் நடத்தியவர்களை தடுத்து விரட்டி அடித்தனர். இந்த மோதலில் 3 பேருக்கு மண்டை உடைந்து ரத்தம் கொட்டியது. 28 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கர்நாடகாவில் சட்டப்பேரவை தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் வாகன சோதனை தீவிரமடைந்துள்ளது. கர்நாடகாவில் தேர்தல் விதிகள் அமலுக்கு வந்த நிலையில் முதலமைச்சர் பசவராஜ் பொம்மையின் காரை நிறுத்தி தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை செய்துள்ளனர். கர்நாடக மாநில சட்டப்பேரவைத் தேர்தல் மே மாதம் 10ஆம் தேதி ஒரே கட்டமாக நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்தது. இதையடுத்து மாநிலம் முழுவதும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்த நிலையில் பணப்பட்டுவாடா மற்றும் தேர்தல் முறைகேடுகளை தடுக்க தேர்தல் அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். முந்தைய தேர்தல்களை விட தற்போது அதிக அளவில் தேர்தல் பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் பெங்களூருவில் தொட்டபல்லாபுராவில் உள்ள சுப்பிரமணியர் கோவிலுக்கு முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை சென்றார். செல்லும் வழியில் திடீரென முதலமைச்சரின் காரை தேர்தல் பறக்கும் படையினர் நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. காரை சோதனையிட்ட அதிகாரிகள் ஆட்சேபனைக்குரிய பொருட்கள் எதுவும் கண்டறியப்படாததால் முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை தொடர்ந்து பயணிக்க அனுமதித்ததாக கூறப்படுகிறது. முதலமைச்சரின் வாகனம் தேர்தல் பறக்கும் படையால் நிறுத்தப்பட்ட சம்பவம் கர்நாடகாவில் பேசுபொருளாகியுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடியின் கல்வித் தகுதி தொடர்பான விவரங்களை கேட்டு தொடரப்பட்ட வழக்கில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு 25,000 ரூபாய் அபராதத்தை குஜராத் நீதிமன்றம் விதித்துள்ளது. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் பிரதமர் நரேந்திர மோடியின் முதுகலை பட்டத்தின் விவரங்களை வழங்குமாறு டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் மனு அளித்தார். இந்த மனு தொடர்பாக சம்பந்தப்பட்ட பல்கலைக்கழகத்திற்கு தலைமை தகவல் ஆணையம் எனப்படக்கூடிய CIC உத்தரவிட்டது. அதனை எதிர்த்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த நிலையில் தலைமை தகவல் ஆணையத்தின் உத்தரவை நீதிபதி ரத்து செய்தார். பிரதமர் நரேந்திர மோடியின் கல்வித் தகுதி குறித்த விவரங்களை பிரதமர் அலுவலகம் வெளியிட தேவையில்லை என்றும் வழக்கு தொடர்ந்த டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு 25,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படுவதாகவும் நீதிபதி தெரிவித்தார். இதுகுறித்து ட்விட்டரில் பதிவேற்றக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் பிரதமர் எவ்வளவு படித்துள்ளார் என்பதை அறியும் உரிமை கூட நாட்டிற்கு இல்லையா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். மேற்குவங்க மாநிலம் ஹவுராவில் மீண்டும் கலவரம் வெடித்தது. ராமநவமியை ஒட்டி ஹவுராவில் வியாழக்கிழமையன்று நடைபெற்ற பேரணியின் போது இரு தரப்பினரிடையே மோதல் வெடித்தது. வாகனங்கள் மீது கற்கள் வீசியும் தீ வைத்தும் சமூக விரோத செயல்கள் அரங்கேறின. இந்நிலையில் தற்போது மீண்டும் ஹவுராவில் கலவரம் வெடித்துள்ளது. இங்கு குழுமியிருந்த 50க்கும் மேற்பட்டோர் கற்கள் மற்றும் கட்டைகளுடன் குடியிருப்புகளின் மீது கொடூர தாக்குதல் நடத்தினர். இதனால் அந்த பகுதி முழுவதுமாக அசாதாரண சூழல் நிலவியது. குடியிருப்பு வாசிகள் அச்சத்தில் வீடுகளிலேயே முடங்கினர். இந்த சம்பவம் நடைபெற்ற இடத்தில் அதிக அளவில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். இதேபோன்று ஷிப்பூர் பகுதியிலும் வன்முறை வெடித்தது. இதனிடையே வன்முறை தொடர்பாக தற்போதைய கள நிலவரங்களை மேற்குவங்க ஆளுநர் ஆனந்த் போஸிடம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா கேட்டறிந்தார். NIA போன்ற அமைப்புகள் மூலமாக மேற்குவங்க வன்முறையை விசாரிக்க வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு மாநில பாஜக கடிதம் அனுப்பியுள்ளது.
பீகாரில் ராமநவமி யாத்திரையின் போது இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதல் வன்முறையாக மாறியது. நாலந்தா மாவட்டத்தில் உள்ள ககன் திவான் என்ற இடத்தில் ராமநவமி யாத்திரை நடைபெற்றது. யாத்திரை நிறைவடைந்த சில நிமிடங்களில் இரு தரப்பினரிடையே திடீரென்று மோதல் ஏற்பட்டது. இதில் பல்வேறு வாகனங்கள் மற்றும் கடைகளுக்கு கலவரக்காரர்கள் தீ வைத்தனர். தகவல் அறிந்து விரைந்த காவல்துறையினர் லேசான தடியடி நடத்தி கலவரத்தை கட்டுப்படுத்தினர். இதனைத் தொடர்ந்து நகரம் முழுவதுமாக 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலில் 14 பேர் படுகாயமடைந்தனர். இதில் 4 பேர் மீது துப்பாக்கி குண்டுகள் பாய்ந்திருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். ஆபாச பட நடிகைக்கு பணம் கொடுத்த விவகாரத்தில் அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் மீது கிரிமினல் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதனால் அவர் கைது செய்யப்பட வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. அமெரிக்காவின் முன்னாள் அதிபரும் தொழிலதிபருமான டொனால்டு டிரம்ப் ஆபாச பட நடிகையான ஸ்ட்ராமி டேனியல்ஸ் என்பவருடன் நெருக்கமான தொடர்பில் இருந்ததாக தெரிகிறது. இவை 2016ஆம் ஆண்டு நடந்த அதிபர் தேர்தலின் போது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. இதனை மறைப்பதற்காக நடிகைக்கு தேர்தல் பரப்புரை நிதியிலிருந்து 1.30 லட்சம் அமெரிக்க டாலர் பணம் கொடுத்ததாக ட்ரம்ப் மீது குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த நிலையில் தேர்தல் பரப்புரை நிதியிலிருந்து பணம் அளித்ததாக ட்ரம்ப் மீது கிரிமினல் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் அமெரிக்க வரலாற்றிலேயே கிரிமினல் வழக்கு பதிவு செய்யப்படும் முதல் முன்னாள் அதிபர் ட்ரம்ப் ஆவார். தற்போது புளோரிடா மாகாணத்தில் இருக்கும் ட்ரம்ப் விசாரணைக்காக நியூயார்க் வரும்போது அவர் கைது செய்யப்படலாம் என கூறப்படுகிறது. அடுத்த ஆண்டு நடைபெறும் அதிபர் தேர்தலில் மீண்டும் களமிறங்க உள்ள நிலையில் இந்த நடவடிக்கை ட்ரம்பிற்கு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. இந்தியா விரும்பினால் நேட்டோவுடன் கைகோர்க்கலாம் என்று அந்த அமைப்பின் தூதர் அழைப்பு விடுத்துள்ளார். 1949ஆம் ஆண்டு சோவியத் ஒன்றியத்திற்கு எதிராக அமெரிக்கா, கனடா மற்றும் ஐரோப்பியாவின் சில நாடுகள் இணைந்து நேட்டோ என்ற வடக்கு அட்லாண்டிக் ஒப்பந்த அமைப்பை ஏற்படுத்தினர். இந்த அமைப்பில் இணைவதில் ஏற்பட்ட பிரச்சனையே ரஷ்யா யுக்ரைன் போருக்கு விதையாகும். இந்நிலையில் தெற்கு ஆசிய மற்றும் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் தனது படையை விரிவுபடுத்த நேட்டோ திட்டமிட்டுள்ளது. இதற்கேற்ப இந்தியா விரும்பினால் நேட்டோவுடன் கைகோர்க்கலாம் என்று அமெரிக்காவைச் சேர்ந்த அமைப்பின் தூதர் ஜூலியான் ஸ்மித் அழைப்பு விடுத்துள்ளார். ஆனால் நேட்டோ அமைப்பின் நோக்கம் மற்றும் உறுப்பினர் சேர்க்கை விதியில் மாற்றம் செய்யப்படவில்லை என்றும் இந்தியாவை கூட்டணியாக மட்டுமே அழைப்பதாக கூறப்பட்டுள்ளது. இது உலக அளவிலான ராணுவ கூட்டமைப்பு விரிவாக்கம் அல்ல என்றும் நேட்டோ தெளிவுபடுத்தியுள்ளது. ரஷ்யா யுக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர இந்தியா பல்வேறு வகையில் முயன்றதாக நேட்டோ குறிப்பிட்டுள்ளது. மேலும் போர் தொடங்கியதிலிருந்து பலமுறை இந்தியாவுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதாக நேட்டோ கூறியது. இந்நிலையில் இந்தியா, சீனா இடையே பிரச்சனையை ஏற்படுத்த நேட்டோ முயற்சிப்பதாக ரஷ்யா குற்றம் சாட்டி இருந்தது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பில் தேர்வு செய்யப்பட்ட விளையாட்டு பயிற்றுநர்களுக்கு பணியிட ஆணைகளை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பில் விளையாட்டு பயிற்றுநர்களுக்கான நேர்முக தேர்வு கடந்த மார்ச் 2ஆம் தேதி அன்று நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. இந்த தேர்வில் பல்வேறு விளையாட்டுகளைச் சேர்ந்த 187 விளையாட்டு பயிற்றுநர்கள் பங்கேற்றனர். தகுதி மற்றும் மதிப்பெண் அடிப்படையில் 76 பயிற்றுநர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். கடந்த மாதம் 17ஆம் தேதி தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 8 விளையாட்டு பயிற்றுநர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து 76 விளையாட்டு பயிற்றுநர்களுக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பணியிட ஆணைகளை வழங்கினார். முத்துக்குமார் ஹாக்கி டிசிப்ளின், வாலிபால், சதீஷ் குமாரி ஃபுட்பால். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் உதயநிதி தகுதியின் அடிப்படையில் மட்டுமே பயிற்றுநர்கள் தேர்வு செய்யப்பட்டதாக கூறினார். ரெக்கமெண்டேஷன்லாம் வந்தது, வரவே இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. ஆனால் அதெல்லாம் நாங்கள் அந்த கன்சிடரே பண்ணல. முழுக்க தகுதியின் அடிப்படையில் தான் இந்த நீங்கள்லாம் நியமனம் செய்யப்பட்டிருக்கீங்க. தொடர்ந்து விளையாட்டு பயிற்றுநர்களுக்கு பயிற்றுநர் சீருடைகளை வழங்கிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடன் குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டார். குழந்தை ஒருவருடன் நடிகர் விஜய் வீடியோ காலில் பேசியது பலரையும் கவர்ந்துள்ளது. தன்னை பார்க்க வருமாறு கோரிக்கை வைத்த குழந்தையை வீடியோ கால் மூலம் பேசி நடிகர் விஜய் நலம் விசாரித்து இன்ப அதிர்ச்சி கொடுத்துள்ளார். சென்னை பல்லாவரத்தைச் சேர்ந்த குழந்தை வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார். அதில் விஜயங்கள் தன்னை பார்க்க வரமாட்டீர்களா என மழலை மொழியில் பேசியிருந்தார். இந்த வீடியோ வெளியாகி நடிகர் விஜயின் கவனத்திற்கு சென்றது. இதனையடுத்து வீடியோ கால் மூலம் அந்த குழந்தையை தொடர்பு கொண்டு நடிகர் விஜய் நலம் விசாரித்துள்ளார். சொல்லுங்க, என்ன சாப்பிட்டீங்க? விஜயை கண்டதும் அந்த குழந்தை சாப்பிட்டீங்களா, கியூட்டா இருக்கீங்க என்று இனிய குரலால் கூறியுள்ளார். தேங்க்யூ போலோ, நீங்களும் கியூட்டா இருக்கீங்க போல்மே.
உங்களுக்கு விட்டாது சத்தமாக சொல்லணும், சத்தமாக பேசணும். வெக்கப்படுறீங்க. இந்த வீடியோவானது விஜய் ரசிகர்களை உற்சாகப்படுத்தி உள்ளது. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். ஆர்யா நடித்து வரும் காதர் பாட்ஷா என்ற முத்துராமலிங்கம் திரைப்படத்தின் டீசர் வெளியாகியுள்ளது. குட்டிப்புலி, கொம்பன், மருது, விருமன் உள்ளிட்ட படங்களை இயக்கிய முத்தையா தற்போது ஆர்யாவை வைத்து காதர் பாட்ஷா என்ற முத்துராமலிங்கம் படத்தை உருவாக்குகிறார். அவரது வழக்கமான பாணியில் தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களை மையமாக வைத்தே இந்த படம் இயக்கப்படுகிறது. இந்நிலையில் காதர் பாட்ஷா என்ற முத்துராமலிங்கம் திரைப்படத்தின் முன்னோட்டம் வெளியாகியுள்ளது. அடிக்கிறது எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல, வித்தியும் இல்ல. போற போக்கில் எச்ச துப்புற மாதிரி துப்பி தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருப்பேன். இந்த படத்தில் ஆர்யாவுக்கு ஜோடியாக வெந்து தணிந்தது காடு படத்தின் நாயகி சித்தி இதானி நடித்து வருகிறார். காதர் பாட்ஷா என்ற முத்துராமலிங்கம் படத்திற்கு ஜி.வி. பிரகாஷ் இசையமைத்துள்ளார். மும்பையில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்ட நீட்டா முகேஷ் அம்பானி கலாச்சார மையம் திறக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் தோன்றிய நூற்றுக்கணக்கான பாரம்பரிய கலைகளை உலக அரங்கில் எடுத்து செல்லக்கூடிய புதிய முயற்சியை நீட்டா அம்பானி முன்னெடுத்துள்ளார். இந்திய கலைகளை வளர்ப்பதற்கான உட்கட்டமைப்பை மேம்படுத்துவது மற்றும் கலைஞர்களை அங்கீகரிப்பதற்கான முயற்சியாக மும்பையில் பிரம்மாண்டமாக கலாச்சார மையம் அமைக்கப்பட்டுள்ளது. 4 அடுக்குகள் கொண்ட கட்டடத்தில் 2000 இருக்கைகள் கொண்ட திரையரங்கம், நவீன ஸ்டுடியோ, கலை நிகழ்ச்சிகளுக்கான அரங்கம் உள்ளிட்டவை இடம்பெற்றுள்ளன. மும்பையில் பிரம்மாண்டமாக நடைபெற்ற திறப்பு விழாவில் இசை மற்றும் ஆடை அலங்கார கண்காட்சியும் கண்கவர் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. இந்த விழாவில் ரிலையன்ஸ் குழும தலைவர் முகேஷ் அம்பானி, கிரிக்கெட் ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கர், நடிகர் ரஜினிகாந்த், ஆமிர் கான், ஆலியா பட், வித்யா பாலன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். தமிழ்நாட்டில் மதுரை, திருச்சி, நெல்லை உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் வெயிலின் அளவு சதமடித்தது. கோடைக்காலம் தொடங்கியுள்ள நிலையில் கடந்த சில நாட்களாக தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் வெயில் வாட்டி வதைத்து வருகிறது. அதன்படி தமிழ்நாட்டிலேயே அதிகபட்சமாக ஈரோட்டில் 103 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகியுள்ளது. அதற்கடுத்தபடியாக கரூர் மாவட்டம் பரமத்தியில் 102.5 ஃபாரன்ஹீட் பதிவானது. இதேபோன்று மதுரை மற்றும் நெல்லையில் வெப்பநிலையின் அளவு 101ஆகவும், சேலம், திருச்சி, வேலூரில் 100.4 டிகிரியாகவும் இருந்தது. மேலும் சென்னையை பொறுத்தவரையில் 96 டிகிரி ஃபாரன்ஹீட்டும், கோவையில் 97.4 டிகிரி ஃபாரன்ஹீட்டும் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. மேலும் ஊட்டியில் 68.3ஆகவும், கொடைக்கானலில் 69.2 ஃபாரன்ஹீட் வெப்பநிலையும் பதிவானதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 7500 அரசு தொடக்க பள்ளிகளில் திறன் வகுப்பறைகள் உருவாக்கப்படும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அறிவித்துள்ளார். தேசிய சர்வதேச போட்டிகளில் மாணவர்கள் சாதிக்கும் வகையில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் 2 விளையாட்டு சிறப்பு பள்ளிகள் உருவாக்கப்படும் என்று பள்ளிக் கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் பள்ளிக் கல்வித்துறையின் சார்பில் 26 புதிய அறிவிப்புகளை வெளியிட்டு பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ் 2996 அரசு நடுநிலைப் பள்ளிகள் மற்றும் 540 அரசு உயர்நிலைப் பள்ளிகளில் 175 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உயர் தொழில்நுட்ப கணினி ஆய்வகங்கள் அமைக்கப்படும் என்றும், வரும் கல்வியாண்டில் 2வது கட்டமாக 150 கோடி ரூபாய் மதிப்பில் 7500 அரசு தொடக்கப் பள்ளிகளில் திறன் வகுப்பறைகள் உருவாக்கப்படும் எனவும் தெரிவித்தார். மாபெரும் வாசிப்பு இயக்கம், விளையாட்டு சிறப்பு பள்ளிகள், தமிழ்மொழி கற்போம், அரசு பள்ளிகளில் ஆண்டு விழா, நிர்வாக திறன் மேம்பாட்டு பயிற்சி, அனைத்து பாடங்களுக்கும் பட்டதாரி ஆசிரியர்கள். ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலம் பணி நியமனம் செய்யப்படும் ஆசிரியர்கள் அனைவருக்கும் பணியில் சேர்வதற்கு முன்பு 15 நாட்கள் கற்றல் கற்பித்தல் மற்றும் அடிப்படை நிர்வாக பயிற்சிகள் வழங்கப்படும் எனவும் தெரிவித்தார். இணையதளத்தில் வெளியாகும் செய்திகளின் உண்மைத்தன்மையை மாணவர்கள் கண்டறியும் வகையில் விழிப்புணர்வு வாரம் கடைபிடிக்கப்படும் எனவும் அறிவித்தார்.
சென்னையில் 19 கிலோ வணிக பயன்பாட்டு எரிவாயு சிலிண்டரின் விலை 76 ரூபாய் குறைந்துள்ளது. சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களின் அடிப்படையில் எரிவாயு சிலிண்டரின் விலையை பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் நிர்ணயம் செய்து வருகின்றன. மாதந்தோறும் முதல் நாளில் வீட்டு பயன்பாடு மற்றும் வணிக பயன்பாடு எரிவாயு சிலிண்டர்களின் விலை மாற்றி அமைக்கப்படுகின்றன. அதன்படி இன்று சென்னையில் வணிக பயன்பாட்டு சிலிண்டரின் விலை 76 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது. கடந்த மாதம் 2266 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட 19 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டு எரிவாயு சிலிண்டரின் விலை தற்போது 2192 ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ளது. வீட்டு உபயோகத்திற்கான சிலிண்டர் விலையில் மாற்றம் எதுவும் செய்யப்படாமல் 1118 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. திருவாரூரில் உள்ள தியாகராஜர் கோவிலில் உலக புகழ்பெற்ற ஆழித்தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்று வருகிறது. ஆசியாவிலேயே மிகப்பெரிய தேர் என்ற பெருமைமிக்க இந்த தேர் 96 அடி உயரம் கொண்டது. மொத்த எடை 300 டன் ஆகும். பங்குனி உத்திர திருவிழாவின் முக்கிய நிகழ்வான இன்று அலங்கரிக்கப்பட்ட ஆழித்தேரை மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ உள்ளிட்டோர் வடம் பிடித்து இழுத்து தேரோட்டத்தை தொடங்கி வைத்தனர். இன்று ஒரே நாளில் விநாயகர், முருகன், தியாகராஜர், அம்பாள், சண்டிகேஸ்வரர் உள்ளிட்ட 5 தேர்களும் வீதி உலா வருவதால் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். ஆழி தேரோட்டத்தையொட்டி 1535 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தேரோடும் வீதி உள்ளிட்ட பகுதிகளில் 100 கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. சாமானியர்களும் ஆட்சி அதிகாரத்திற்கு வரலாம் என்ற நிலையை உருவாக்கியவர் அண்ணா என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அதிமுக முன்னாள் அமைச்சர் SD சோமசுந்தரத்தின் 100ஆண்டு விழா சென்னையில் உள்ள மியூசிக் அகாடமியில் நடைபெற்றது. இதில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, உலக தமிழர் பேரமைப்பின் தலைவர் பழ நெடுமாறன், தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் GK வாசன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் பேசிய எடப்பாடி பழனிசாமி, எம்ஜிஆர் அதிமுகவை துவக்கிய போது அவருக்கு உறுதுணையாக இருந்தவர் SD சோமசுந்தரம் என தெரிவித்தார். பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு பங்கேற்ற முதல் நிகழ்ச்சி இது என்பது மகிழ்ச்சி அளிப்பதாக அவர் கூறினார். அவர் இருக்கின்ற காலத்தில்தான் இன்றைக்கு சாதாரண குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் கூட உயர்ந்த நிலைக்கு வர முடியும், அரசியலுக்கு வர முடியும், அவர்களும் சாதிக்க பிறந்தால் என்ற ஒரு நிலையை உருவாக்கின பேர் அண்ணா அவர்கள். விழாவில் பட்டுக்கோட்டையில் அமைக்கப்பட்டுள்ள SD சோமசுந்தரத்தின் சிலையை எடப்பாடி பழனிசாமி காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். தமிழ்நாட்டில் உள்ள 29 சுங்கச்சாவடிகள் உள்பட நாடு முழுவதும் உள்ள 55 சுங்கச்சாவடிகளில் 5 முதல் 55 ரூபாய் வரை கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. நாட்டில் உள்ள தேசிய நெடுஞ்சாலைகளில் பயணிக்கும் வாகனங்களுக்கு சுங்கச்சாவடிகள் மூலம் வசூலிக்கப்படும் கட்டணம் ஆண்டுக்கு ஒரு முறை மாற்றியமைக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் நடப்பு நிதி ஆண்டில் நாடு முழுவதும் உள்ள சுங்கச்சாவடிகளில் இன்று முதல் மாற்றியமைக்கப்பட்ட சுங்க கட்டணம் வசூல் செய்யப்படுகிறது. தமிழ்நாட்டில் மொத்தமுள்ள 55 சுங்கச்சாவடிகளில் சூரப்பட்டு, வானகரம், விழுப்புரம், பரனூர், சேலம், ஆத்தூர், கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 29 சுங்கச்சாவடிகளில் கட்டண உயர்வு அமலுக்கு வந்துள்ளது. இதனிடையே சுங்க கட்டண உயர்வை கண்டித்து சென்னையை அடுத்த மணலி, மாத்தூர் சுங்கச்சாவடியில் CITU சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஓட்ட சாலைக்கு எங்களிடமே வசூலித்துக் கொள்வீர்கள் என்றால் இதில் ஆட்சியின் பங்கு எங்கே இருக்கிறது, ஆட்சியின் சாதனை எங்கே இருக்கிறது? மேலும் தமிழ்நாட்டில் காலாவதியான 32 சுங்கச்சாவடிகளை உடனடியாக மூட வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தினர். அனைத்து உயர்கல்வி நிறுவனங்களிலும் 150 கோடி ரூபாய் மதிப்பில் ஒருங்கிணைக்கப்பட்ட கற்றல் மேலாண்மை அமைப்பு மென்பொருள் நிறுவப்படும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் உயர்கல்வித்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தை தொடர்ந்து 23 புதிய அறிவிப்புகளை வெளியிட்டு பேசிய அமைச்சர் பொன்முடி இதனை தெரிவித்தார். அண்ணா பல்கலைக்கழக கோயம்புத்தூர் மண்டல வளாகத்தில் புதிய கல்வி கட்டடம் ரூபாய் 15.51 கோடி மதிப்பீட்டில் கட்டப்படும். மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் 5 புதிய பாடப்பிரிவுகள் தொடங்கப்படும். சென்னை பல்கலைக்கழகத்தின் சேப்பாக்கம் வளாகத்தில் பெண்கள் விடுதி கட்டப்படும். அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் குறைவான மாணாக்கர் சேர்க்கை உள்ள ஒரு சில பாடப்பிரிவுகளை நீக்கி புதிய பாடப்பிரிவுகள் துவங்கப்படும். அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் தானியங்கி நாப்கின் வழங்கும் இயந்திரம் மற்றும் நாப்கின் எரிப்பான் இயந்திரம் நிறுவப்படும் என்றும் புதிதாக தொடங்கப்பட்ட 5 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 68 கோடியே 59 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய கட்டடங்கள் கட்டப்படும் எனவும் தெரிவித்தார். தமிழ்நாடு ஆவண காப்பகம் மற்றும் வரலாற்று ஆராய்ச்சித் துறையில் மாணவர்கள் ஆராய்ச்சி மேற்கொள்வதற்கு உதவித்தொகை வழங்கப்படும் எனவும் அமைச்சர் அறிவித்தார்.
புதுக்கோட்டை அருகே பாஜக பிரமுகர் தாக்கப்பட்டதாக கூறப்படும் விவகாரம் தொடர்பாக பார்வையிட வந்த ஹெச் ராஜா காவல்துறை அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் சலசலப்பு ஏற்பட்டது. அறந்தாங்கியைச் சேர்ந்தவர் பாஜக பிரமுகர் சக்திவேல். இவரை ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் வைத்து ஊராட்சி ஒன்றிய குழு தலைவரின் கணவர் சண்முகநாதன் தாக்கியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அறந்தாங்கி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் அவரை பாஜக நிர்வாகி ஹெச் ராஜா நேரில் சென்று சந்தித்தார். பின்னர் சம்பந்தப்பட்ட அறந்தாங்கி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திற்கு பாஜக பிரமுகர்களுடன் ஹெச் ராஜா சென்றபோது அலுவலக கதவுகள் அடைக்கப்பட்டு இருந்தன. இதையடுத்து காவல்துறை அதிகாரிகளுடன் அவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் சலசலப்பு ஏற்பட்டது. நேர்மையா இருக்கலாம் போலீசார். அவங்க தரப்புல நான் கேட்கிறது பதில் சொல்லுங்க. நீங்க தானே கொண்டு வரப்ப. அப்போது செய்தியாளர்களை சந்தித்த ஹெச் ராஜா ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவரின் கணவரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்றார். அசிஸ்டன்ட் இன்ஜினியரோடு இவர் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது சேர்மனோட கணவர் சண்முகநாதன் உள்ள வந்து அவரை சட்டையை பிடிச்சி தூக்கி அவரை அடிச்சிருக்கார். மேலும் சக்திவேல் மீது பதியப்பட்ட வழக்கை திரும்ப பெற வேண்டும் எனவும் ஹெச் ராஜா தெரிவித்தார். கீழடி அருங்காட்சியகத்தை பார்வையிட இன்று முதல் கட்டணம் வசூலிக்கப்படும் என்று தொல்லியல் துறை அறிவித்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் கீழடியில் இதுவரை 8 கட்டங்களாக நடைபெற்ற அகழாய்வில் 2500 ஆண்டுகளுக்கு முந்தைய தொல்பொருட்கள் கிடைத்துள்ளன. இதனையடுத்து கீழடியில் உலகத்தரம் வாய்ந்த அருங்காட்சியகம் 18,41,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு மார்ச் 6ஆம் தேதி முதல் பார்வையாளர்கள் இலவசமாக காண அனுமதிக்கப்பட்டு வந்தனர். இந்நிலையில் இன்று முதல் பார்வையாளர்களுக்கு கட்டணம் வசூலிக்கப்பட உள்ளது. அதன்படி உள்ளூர் வாசிகளில் பெரியவர்களுக்கு 15 ரூபாயும், சிறியவர்களுக்கு 10 ரூபாயும், மாணவர்களுக்கு 5 ரூபாயும் வசூலிக்கப்படும். வெளிநாட்டு வாசிகளில் பெரியவர்களுக்கு 50 ரூபாயும், சிறியவர்களுக்கு 25 ரூபாயும், புகைப்படம் எடுக்க 30 ரூபாயும், வீடியோ படம் எடுக்க 50 ரூபாயும் கட்டணம் வசூலிக்கப்பட உள்ளது. மேலும் பார்வை நேரம் 2 மணி நேரம் குறைக்கப்பட்டு காலை 10 மணியிலிருந்து மாலை 6 மணி வரை மட்டுமே அனுமதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு பேண்ட்ல 25 to 50 பேர் குழுவா இருப்பாங்க. ஐஐடியில் படித்து வந்த மேற்கு வங்கத்தை சேர்ந்த மாணவர் ஒருவர் தன்னுடைய நண்பர்களுக்கு குறுஞ்செய்தி அனுப்பிவிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை ஐஐடியில் படித்து வந்த மேலும் ஒரு மாணவர் தற்கொலை செய்து கொண்டார். மேற்குவங்க மாநிலத்தைச் சேர்ந்த 31 வயதான சச்சின்குமார் ஜெயின் என்பவர் சென்னை ஐஐடியில் முதுநிலை ஆராய்ச்சி படிப்பு படித்து வந்தார். இவர் வேளச்சேரி பிராமின் தெருவில் வாடகை வீட்டில் வசித்து வந்தார். வழக்கம் போல காலை கல்லூரிக்கு சென்ற சச்சின் நண்பகலில் வீட்டிற்கு திரும்பியுள்ளார். பின்னர் தனது நண்பர்களுக்கு வருத்தத்துடன் குறுஞ்செய்தி அனுப்பியுள்ளார். இதனால் சந்தேகமடைந்த அவரது நண்பர்கள் வீட்டிற்கு சென்று பார்த்தபோது சச்சின் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதை கண்டனர். தகவல் அறிந்த போலீசார் இறந்த ஐஐடி மாணவரின் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். கடந்த பிப்ரவரி மாதத்தில் சென்னை ஐஐடி மாணவரான மகாராஷ்டிராவைச் சேர்ந்த ஸ்டீபன் என்பவர் விடுதி அறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதேபோன்று கடந்த மாதத்தில் மகாராஷ்டிராவைச் சேர்ந்த ஸ்ரீவன் சன்னி என்ற மாணவர் ஐஐடி வளாகத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இவ்விரு தற்கொலை சம்பவங்களிலும் மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் சிதறியது மற்றும் மன அழுத்தம் இருந்திருக்கலாம் என்று கூறப்பட்டது. நரிக்குறவ சமூகத்தினருக்கு அனுமதி மறுத்த விவகாரத்தில் காவல்துறை மற்றும் மனித உரிமைகள் ஆணையம் தரப்பில் திரையரங்க நிர்வாகிகளுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. சென்னை கோயம்பேட்டில் உள்ள ரோஹிணி திரையரங்கில் 10 தள திரைப்படம் பார்ப்பதற்காக சென்ற நரிக்குறவர்கள் 10 பேர் தடுத்து நிறுத்தப்பட்டதாக விழுந்த குற்றச்சாட்டு சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக கோயம்பேடு காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் ரோஹிணி திரையரங்க ஊழியர் மீது SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. மேலும் ரோஹிணி திரையரங்கிற்கு வட்டாட்சியர் நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டார். இந்நிலையில் இந்த விவகாரம் குறித்து உரிய விளக்கம் அளிக்குமாறு ரோஹிணி திரையரங்க நிர்வாகிகளுக்கு காவல்துறையினர் நோட்டீஸ் அனுப்பியுள்ளனர். அதில் மதுரவாயல் காவல் உதவி ஆணையர் ரமேஷ் பாபு முன்பு நேரில் ஆஜராக வேண்டும் என திரையரங்க நிர்வாகிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் நரிக்குறவர் மக்கள் திரையரங்கிற்குள் அனுமதிக்கப்படாத விவகாரத்தை மாநில மனித உரிமை ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துள்ளது. ரோஹிணி திரையரங்க ஊழியர்கள் மீது வழக்கு பதிவு செய்துள்ள மனித உரிமை ஆணையம் இது தொடர்பாக விளக்கம் கேட்டு திரையரங்க உரிமையாளர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. சென்னை ரோஹிணி திரையரங்கில் நரிக்குறவர் இனத்தைச் சேர்ந்தவர்களை அனுமதிக்காததற்கு கமல்ஹாசன், வெற்றிமாறன் உள்ளிட்டோர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். டிக்கெட் இருந்தபோதும் நாடோடி பழங்குடி மக்கள் திரையரங்கிற்குள் செல்ல அனுமதி மறுக்கப்பட்டது கண்டிக்கத்தக்கது என்று மக்கள் நீதி மய்யம் தலைவரும் நடிகருமான கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய நடிகர் சூரி, ரோஹிணி திரையரங்கில் நரிக்குறவ சமூக மக்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்ட சம்பவம் வருத்தமளிப்பதாகவும் திரையரங்கில் அனைவருக்கும் சம உரிமை உள்ளது எனவும் கூறினார். திரையரங்கம் வந்தது எல்லாரும் ஒன்று சமம் அப்படின்ற திரையரங்கமே வந்தது. அது எல்லாத்துக்கும் ஒன்று தான் தேட்டருக்கு நீ தான் கிடையவே கிடையாது. அப்படி சொல்லியிருக்க கூடாது யாரும் நான் வருத்தப்படுறேன். எல்லாத்துக்கும் ஒன்றுங்க கண்டிப்பாக. அது எந்த சூழல் இருந்தாலும் சொன்னாங்கன்னு தெரியல.
தியேட்டர் எல்லாத்துக்கும் சம உரிமை இருக்கு. இதனிடையே திரையரங்கில் தீண்டாமையை கடைபிடிப்பது ஆபத்தானது என இயக்குனர் வெற்றிமாறன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது முகநூல் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் 100 ஆண்டுகளுக்கு முன்பு திரையரங்கம் தீண்டாமையை உடைத்தெறிந்ததாக குறிப்பிட்டுள்ளார். ஆனால் இன்று உழைக்கும் எளிய மக்களை திரையரங்கிற்குள் அனுமதிக்காமல் தீண்டாமையை கடைபிடித்தது ஆபத்தான போக்கு என வேதனை தெரிவித்துள்ளார். எதிர்ப்பின் காரணமாக நரிக்குறவை இன மக்களை பின்னர் அனுமதித்த போதிலும் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என வெற்றிமாறன் காட்டமாக பதிவிட்டுள்ளார். கோவில்பட்டியில் சூறைக்காற்றுடன் பெய்த மழையால் கடும் சேதம் ஏற்பட்டிருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே சூறைக்காற்றுடன் பெய்த மழையால் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான வாழை மற்றும் பப்பாளி மரங்கள் சேதமடைந்தன. செட்டிக்குறிச்சி சுற்றுவட்டார பகுதிகளான வடக்கு கோனார்கோட்டை, தெற்கு கோனார்கோட்டை, புதூர், மஞ்சநம்பி கிணறு, திருமங்கலக்குறிச்சி உள்ளிட்ட கிராமங்களில் மழையின் போது பலத்த காற்று வீசியது. இதனால் இந்த கிராமங்களில் பயிரிடப்பட்டிருந்த வாழை மற்றும் பப்பாளி மரங்கள் முறிந்து விழுந்தன. பப்பாளி மரங்களில் நல்ல விளைச்சலுடன் காய்கள் காய்த்து அறுவடை காலத்தை நெருங்கி இருந்தன. இந்நிலையில் ஆயிரக்கணக்கான பப்பாளி மரங்கள் முறிந்து விழுந்தன. இதேபோன்று ஏராளமான வாழை மரங்களும் பலத்த காற்றில் சிக்கி சாய்ந்தன. இதனால் செட்டிக்குறிச்சி சுற்றுவட்டார கிராமங்களில் மட்டும் 65 லட்சம் ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்தனர். இப்போ எனக்கு 1300 வாழை சேதமாயிருக்கு. ஒரு தார் வந்து 300 to 400. இன்னும் ஒரு வாரம் சொன்னால் அறுவடைக்கு தயாராக இருந்தது. 300-400 விலை பெறும். மொத்த சேதமாயிருக்கு. சேதங்களை கணக்கீடு செய்து அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பொள்ளாச்சி அருகே சூறைக்காற்றுடன் பெய்த கனமழையால் 15,000த்திற்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் அடியோடு சாய்ந்து சேதமடைந்துள்ளன. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி மற்றும் கிணத்துக்கடவு சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென கனமழை பெய்தது. அப்போது சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக வீசிய சூறைக்காற்றால் பொட்டையாண்டிபுரம், கல்லாபுரம், செங்கையன்புதூர் உள்ளிட்ட பகுதிகளில் சாகுபடி செய்யப்பட்டிருந்த வாழை மற்றும் தென்னை மரங்கள் சேதமடைந்தன. அறுவடைக்கு தயாராக இருந்த வாழை மரங்கள் முற்றிலும் சேதமடைந்ததால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். நீங்க 1 மந்த்ஸ்ல ஒரே மாசத்துல அறுவடை பண்ற சீசங்க. கிட்டத்தட்ட நீங்க இப்ப இந்த பிஞ்சு காய் வெட்டி போட்டாலும் 20-30 கிலோ இடம் வர மாதிரி இருக்குது. இந்த காய் வந்து நல்ல முதிர்ச்சி அடைஞ்சது 40 கிலோ பக்கம் வரும். அங்கே ஒவ்வொரு சொட்டு நீரை விட்டு ஒவ்வொரு சொட்டு தனியாம பயிர்களுக்கு பாய்ச்சி இந்த பயிரை காப்பாற்றி வச்சிருந்தோம். இப்படி சூழ்நிலையான நாங்கள் மிகுந்த மனவேதனையோடு இருக்கிறோங்க. சேதங்களை அதிகாரிகள் முறையாக கணக்கெடுத்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே கிராம நிர்வாக அலுவலர் பொதுமக்களை தரக்குறைவாக பேசியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நஞ்சுண்டபாளையம் கிராமத்தில் பாதை அமைத்து தரக்கோரி அப்பகுதி மக்கள் நீண்ட நாட்களாக கோரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பான பேச்சுவார்த்தையின் போது கிராம நிர்வாக அலுவலர் ரவிக்குமார் ஆபாச வார்த்தையில் திட்டியதாக புகார் எழுந்துள்ளது. அது குறித்த ஆடியோவும் வெளியாகியுள்ளது. என்ன நரசிம்மன் வழி வந்து ஜேசி பேசிட்டு நான் இருக்க முடியுமா? காமிச்சு தான் போக முடியும். நீங்க தான் கழுவிக்கணும். ஆச்சா ஜேசி அன்னைக்கு என்ன ஒத்துங்க இவர கவுன்சிலர். அந்த ஆடியோவில் மாவட்ட ஆட்சியருக்கு தான் அஞ்ச மாட்டேன் என்று கிராம நிர்வாக அலுவலர் பேசியதாக பதிவாகியுள்ளது. அந்த மாதிரி இல்ல நரசிம்மன், எவனுக்காகவும் எதுக்கும் பயப்படணும் அவசியம் இல்லை. எனக்கு சரி, இப்ப பயப்படணும் அவசியம் இல்லை. இப்ப எங்களுக்கு ரோட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. கலெக்டருக்கே நான் பயப்படாத வந்து மத்தவங்க பயப்படுறேன்னா எவனுக்காகவும் எதுக்கும் பயப்படணும் அவசியம் இல்லை. எனக்கு கலெக்டருக்கே நான் பயப்படாத வந்து மத்தவங்க பயப்படுறேன்னா. இந்நிலையில் பொதுமக்களை தரக்குறைவாக பேசிய கிராம நிர்வாக அலுவலர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்துள்ளனர். அந்த விஓ வந்து பார்த்தீங்கன்னா எந்த பொம்பளை போனாலும் தரக்குறைவாக பேசுகிறாரு. ஃபோன் எடுத்தாலும் தரக்குறைவாக பேசுகிறாரு. இந்த மாதிரி யாரும் இல்லாத நேரத்தில் ஊரில் வந்து விசாரிக்கிறாரு. அவங்க அப்பனுக்கு எத்தனை பொண்டாட்டிங்க, அவங்க அம்மா எங்கே போகிறாங்க, எங்கே வராங்க அப்படின்றாரு. கிராமத்தில் உள்ள பெண்களிடமும் விஏஓ தகாத முறையில் நடந்து கொள்வதாக கூறப்படுகிறது. மாவட்ட நிர்வாகம் இதில் தலையிட்டு உரிய தீர்வு காண வேண்டும் என்பதே அவர்களின் கோரிக்கையாகும். சென்னை கோயம்பேட்டில் பயங்கர ஆயுதங்களுடன் சுற்றித் திரிந்த மாணவரை காவல்துறையினர் பிடித்துச் சென்றனர். சென்னை கோயம்பேடு ரோஹிணி திரையரங்கம் எதிரே சில இளைஞர்கள் கையில் பயங்கர ஆயுதங்களுடன் அட்டகாசம் செய்ததோடு சாலையில் கத்தியை தேய்த்து நெருப்பு பறக்கவிட்டு உள்ளனர். தகவலறிந்து காவல்துறையினர் வந்த நிலையில் அந்த இளைஞர்கள் ஓட முயற்சித்துள்ளனர். அதில் ஒருவனை பொதுமக்கள் உதவியுடன் காவல்துறையினர் பிடித்தனர். விசாரணையில் அவர் பச்சையப்பன் கல்லூரியைச் சேர்ந்த மாணவர் வெற்றிவேல் என்பது தெரியவந்தது. மேலும் அவர் வைத்திருந்த கைப்பையில் இருந்து 4 கூர்மையான கத்திகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. மேலும் தன்னுடன் பயிலும் ரூட்தல தினேஷ் என்ற மாணவர் அந்த பையை தந்ததாகவும் அவர் கூறியுள்ளார். முன்விரோதம் காரணமாக எதிர் அணியினரை தாக்குவதற்காக கத்திகளை கொண்டு வந்தனரா அல்லது பொதுவெளியில் கலாட்டா செய்ய எடுத்து வந்தனரா என்பது குறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். சூப்பர் 60 ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும். பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
பாடகர் விஜய் யேசுதாஸ் வீட்டில் 60 சவரன் தங்கம் மற்றும் வைர நகைகள் காணாமல் போய் உள்ளதாக அவரது மனைவி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். சென்னை அபிராமபுரத்தில் வசித்து வரும் பாடகரும் நடிகருமான விஜய் யேசுதாஸின் வீட்டு லாக்கரில் வைக்கப்பட்டிருந்த 60 சவரன் நகைகளை காணவில்லை என அவரது மனைவி தர்ஷனா காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதில் கடைசியாக கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி நகைகளை பார்த்ததாகவும் மார்ச் 18ஆம் தேதி மீண்டும் லாக்கரை திறந்து பார்த்தபோது நகைகளை காணவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். வீட்டு வேலை செய்யும் பணியாளர்கள் மீது சந்தேகம் இருப்பதாகவும் புகார் மனுவில் அவர் கூறியுள்ளார். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள அபிராமபுரம் போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். ஏற்கனவே நடிகர் ரஜினிகாந்தின் மகள் ஐஸ்வர்யா வீட்டின் லாக்கரில் இருந்த 200 சவரன் நகைகளை வீட்டில் பணியாற்றியோர் திருடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் மற்றொரு சினிமா பிரபலமான விஜய் யேசுதாஸ் வீட்டிலும் தங்க வைர நகைகள் திருடப்பட்டிருப்பதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. கோவையில் இளம்பெண் ஒருவர் தனியார் நகர பேருந்தை இயக்குவது பெண் பயணிகளிடையே பெருமிதத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோவை வடவள்ளியைச் சேர்ந்த ஷர்மிளா மருந்தியல் துறையில் பட்டயப்படிப்பு முடித்துள்ளார். கனரக வாகன ஓட்டுநர் உரிமம் பெற்ற இவர் கோவை நகர சாலைகளில் திறம்பட தனியார் பேருந்தை இயக்கி வருகிறார். ஓட்டுநர் உரிமம் பெற்றிருந்த போதும் பேருந்தை இயக்க வழித்தடம் கிடைக்காமல் இருந்ததாகவும் தற்போது வாய்ப்பு கிடைத்திருப்பது மகிழ்ச்சியளிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். ஆல்ரெடி மகளிர் தினத்தன்னைக்கு போட்டிருந்தாங்க. அப்போ நான் டியூட்டி கிடைக்கல, டியூட்டி வாங்கி கொடுங்க, ஏதோ ஒரு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். அன்னைக்கு போட்டிருந்தாங்க. இன்னைக்கு எனக்கு டியூட்டி கிடைச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் டே டியூட்டி ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அனைத்து துறைகளிலும் பெண்களின் பங்களிப்பு இருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக பெண் பயணிகள் கூறினர். எல்லா ஃபீல்ட்லயுமே இருக்காங்க கேர்ள்ஸ், அதனால ஒன்றும் பெருசா வித்தியாசமா தெரியல. இவங்க ஓட்டுறதும் ஜென்ஸ் ஓட்டுறதும் ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை, நல்லா தான் ஓட்டுறாங்க. தந்தையின் ஆட்டோவை அவ்வப்போது இயக்கி வந்த ஷர்மிளா அவர் அளித்த ஊக்கத்தால் தற்போது தனியார் பேருந்து ஓட்டுநராகி அனைவரின் கவனத்தையும் ஈர்த்து வருகிறார். கோடை விடுமுறையை ஒட்டி மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகைக்கு சிறப்பு மலை ரயில் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகைக்கு கடந்த 123 ஆண்டுகளாக மலை ரயில் இயக்கப்பட்டு வருகிறது. இவ்வளவு பழமை வாய்ந்த மலை ரயிலை யுனெஸ்கோ நிறுவனம் கடந்த 2005ஆம் ஆண்டு உலக பாரம்பரிய சின்னமாக அறிவித்தது. இந்நிலையில் கோடை நெருங்கியுள்ள நிலையில் உதகைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்துள்ளது. மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகைக்கு காலை 7:10 மணிக்கு புறப்பட்டு செல்லும் மலை ரயிலில் பயணம் செய்ய டிக்கெட் கிடைக்காதவர்கள் தினசரி ஏமாற்றத்துடன் திரும்பி செல்கின்றனர். இந்த நிலையில் மேட்டுப்பாளையத்திலிருந்து வாரம் ஒருமுறை உதகைக்கு சிறப்பு மலை ரயில் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. மேட்டுப்பாளையத்திலிருந்து ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் ஜூன் 24ஆம் தேதி வரை சனிக்கிழமைகளில் காலை 9:10 மணிக்கு புறப்படும் ரயில் பிற்பகல் 2:25 மணிக்கு உதகை சென்றடைகிறது. மறுமார்க்கத்தில் உதகையிலிருந்து காலை 11:25 மணிக்கு புறப்படும் ரயில் மாலை 4:20 மணிக்கு மேட்டுப்பாளையம் வந்தடைகிறது. நாமக்கல் வெள்ளப்பிள்ளையார் கோவில் பகுதியில் போதிய பேருந்து வசதி இல்லாததால் பள்ளி மாணவர்கள் முண்டியடித்துக் கொண்டு ஆபத்தான முறையில் பயணிக்கும் சூழல் இருந்து வருகிறது. வெண்ணந்தூரில் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மற்றும் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளிகளில் படித்து வரும் சுற்றுவட்டார பகுதி மாணவ மாணவிகளில் பலர் பள்ளிக்கு அரசு பேருந்தை நம்பியே உள்ளனர். ஏராளமானோர் ஒரே நேரத்தில் ஒரு பேருந்தை மட்டுமே நம்பியிருப்பதால் கூட்டம் நிரம்பி வழிந்து படிக்கட்டுகளில் முண்டியடித்துக் கொண்டு பயணிக்கும் நிலை உள்ளது. இந்நிலையில் இந்த ஆபத்தான பயணம் தொடர்பாக உரிய தீர்வுகள் எட்டப்படவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மாணவர்களின் வசதிக்காக கூடுதல் பேருந்துகளை இயக்கி விபத்து ஏற்படுவதை முன்கூட்டியே தடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்துள்ளது. பாகிஸ்தானில் இலவச உணவுப் பொருட்களை வாங்கும் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 3 குழந்தைகள் உட்பட 11 பேர் உயிரிழந்தனர். பாகிஸ்தானில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடியால் அத்தியாவசிய பொருட்களான கோதுமை, அரிசி கிடைப்பதில் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் ரமலான் மாதத்தை ஒட்டி கராச்சியில் தன்னார்வ தொண்டு நிறுவனம் ஒன்று இலவசமாக கோதுமை உள்ளிட்ட உணவுப் பொருட்களை வழங்கியது. இதனை வாங்க அந்த பகுதியை சேர்ந்த நூற்றுக்கணக்கான மக்கள் குவிந்தனர். அப்போது முண்டியடித்துக் கொண்டு கோதுமையை வாங்க முயன்றதால் நெரிசல் ஏற்பட்டு ஒருவர் மீது ஒருவர் என்று பலர் கீழே விழுந்தனர். கூட்ட நெரிசலில் மயங்கியவர்கள் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். எனினும் 3 குழந்தைகள் உட்பட 11 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். பாகிஸ்தானில் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் உணவு வாங்க சென்ற போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 21 பேர் உயிரிழந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. வருமான வரி செலுத்துவதிலும் இன்று முதல் மாற்றங்கள் வருகின்றன. என்னென்ன மாற்றங்கள் என்பதை இன்றைய நாணயம் பகுதியில் விளக்கிறார் சிறப்பு செய்தியாளர் விஷ்ணுராஜ்.
ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட அந்த வருமான வரி சலுகை அப்படிங்கிறது அமலுக்கு வருகிறது. இதுல நியூ டாக்ஸ் ரெஜிம்ல 7 லட்சம் ரூபாய் வரை நீங்க சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா அதற்கு எந்த வரியும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவே உங்களுடைய சம்பளம் 7,100,000 ரூபாய் அப்படின்னா கூட இந்த நியூ டாக்ஸ் ரெஜிம்ல 25,000 ரூபாய் நீங்க வருமான வரி செலுத்த வேண்டும். அதாவது ஒரு ஆண்டுக்கு 7 லட்சம் ரூபாய்க்கு மேல 100 ரூபாய் அதிகரிச்சாலும் 25,000 ரூபாய் நீங்க வரி செலுத்தணும். இப்படி இருந்தா இந்த நியூ டாக்ஸ் ரெஜிம்க்கு யாருமே வரமாட்டாங்க அப்படின்றதுனால மத்திய அரசு அதுல ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது 7 லட்சம் ரூபாய்க்கு மேல ஒருவர் எவ்வளவு சம்பளம் வாங்குறாரோ அந்த தொகையை விட அவர் செலுத்தக்கூடிய இன்கம் டாக்ஸ் தொகை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உதாரணமா 7,100,000 ரூபாய் ஒருத்தர் சம்பளம் வாங்குறார். இப்போ அவர் செலுத்தக்கூடிய வருமான வரி அப்படிங்கிறது 100 ரூபாய்க்கு மேல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட்ஜெட்ல வந்த அறிவிப்புப்படி அவர் 7,100,000 ரூபாய் சம்பளத்துக்கு 25,000 ரூபாய் வரைக்கும் வரி செலுத்த வேண்டியிருக்கும். ஆனா இப்ப வந்திருக்கக்கூடிய அறிவிப்படி அவர் 100 ரூபாய் மட்டும் இன்கம் டாக்ஸ் பே பண்ணா போதும். இப்படி 25,000 ரூபாய் வரைக்கும் அந்த விலக்கு அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. அதாவது 7,25,000 ரூபாய் உங்களுடைய ஆண்டு சம்பளம் அப்படின்னா நீங்க பட்ஜெட் அறிவிப்பு படி பார்த்தோம் அப்படின்னா 27,500 ரூபாய் இன்கம் டாக்ஸ் பே பண்ண வேண்டியிருக்கும் நியூ டாக்ஸ் ரெஜிம்ல. ஆனா இப்ப அண்மையில வந்திருக்கக்கூடிய இந்த மாற்றத்துல இந்த அறிவிப்புல 25,000 ரூபாய் வரைக்கும் சலுகை இருக்கிறதால நீங்க 7,25,000 ரூபாய் வரை சம்பளம் வாங்கினால் கூட 25,000 ரூபாய் மட்டுமே வரி செலுத்தினால் போதும்.